வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ மேனேஜரல் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இட் இஸ் ஒரு டெக்னிக் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் தான். வேரியபிள் காஸ்ட் இஸ் சார்ஜ் ஆஃப் யூனிட் காஸ்ட். இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பீரியடில் ரைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க டு தி கான்ட்ரிபியூஷன். ஸோ மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றதுனா அடிஷ்னல் காஸ்ட் இன்வால்விங் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் அவுட்புட். ஒவ்வொரு அவுட்புட் அதை பேஸ் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதுக்கான அடிஷ்னல் காஸ்ட் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் காஸ்ட் ப்ளஸ் டைரக்ட் லேபர் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது மார்ஜினல் காஸ்ட். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் இன்டூ ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். ஸோ மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில காஸ்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், சில காஸ்ட் பேஸ்ட் அப்பான் தி ப்ரொடக்ஷன் அவுட்புட்டுக்கு பேஸ் வரைக்கும் இருக்கும், சில காஸ்ட் செமி வேரியபிளாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும், அதுக்கப்புறம் வேரியபிள் ஆகும். ஓகே, இந்த விஷயங்கள் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸு ஒர்க் இன் ப்ராசஸ் ஒன்லி தி வேரியபிள் காஸ்ட் இன்டு அக்கௌண்ட். ஹவவர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து இதில் கன்சிடர் பண்ண மாட்டோம். அதேமாதிரி டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ரைஸ் வந்து அந்த பேஸ்ட் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் கான்ட்ரிபியூஷன் பொறுத்து தான் இதில் இருக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் அண்ட் ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பேஸ்ட் ஆன் தி கான்ட்ரிபியூஷனல் மார்ஜின் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். ஸோ இதை தவிர வேறு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் அப்ரோச். டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராடக்ட் காஸ்ட் அண்ட் பீரியட் காஸ்ட் இஸ் தி மார்ஜினல் காஸ்ட் டெக்னிக் வேர் ஒன்லி வேரியபிள் காஸ்ட் இஸ் கன்சிடர்ட் ப்ராடக்ட் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் டீம்ட் அஸ் ஃபிக்ஸட் பீரியட் காஸ்ட் which occur during the period irrespective of level of the activity. ஸோ ஃபேக்ட்ஸ் வந்து கன்சிடர் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட் என்னெல்லாம் ஃபேக்ட்ஸ் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா காஸ்ட் அசர்டைன்மெண்ட். பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட் வந்து நேச்சுரல் காஸ்ட்னு சொல்லுவோம். த ஐடியா ஆஃப் காஸ்ட் பிஹேவியர் த காஸ்ட் கிரேட் இம்பாக்ட் ஆஃப் தி ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி ஃபர்ம். ஸ்பெஷல் டெக்னிக் இதில் ஃபாலோ பண்ணுவோம். என்னென்னா இட் இஸ் யூனிக் மெத்தட் ஆஃப் காஸ்டிங். இட் லைக் கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங், பட் மார்ஜினல் காஸ்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னிக் used by the manager for purpose of decision making. எதுக்காக? basic understanding cost of data of goods, product profitability, various products and process and cost centers based பண்ணி decisions எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது ஒரு டெக்னிக். decision making it great role in play of decision making, changes in level of activity, purpose of series of problem management undertaking இருக்கிறத decision makingகாக யூஸ் ஆகுது. ஓகே, break even analysis சிம்பிளாக சொல்லணும்னா நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் ஈவன் அனாலிசிஸ் இது ஒரு ஃபினான்ஷியல் டூல். ஒரு நியூ ப்ராடக்ட் ஆர் நியூ சர்வீசஸை நான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபினான்ஷியல் கால்குலேஷனில் வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் மெல் டு சேவ் அதோட காஸ்ட் ப்ரைஸ். இப்போ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த 1 லட்ச ரூபாய் எப்போ நான் டேக் ஓவர் பண்ண ஒரு பிரேக் ஈவன் பாயிண்டில் நான் அனாலிசிஸ் நான் பண்ண போகிறேன், பிரேக் ஈவன் பாயிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத அந்த அனாலிசிஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ் சிச்சுவேஷன் வேர் எதர் மேக்கிங் மணி ஆர் நாட் லூசிங். ஸோ ஆல் த காஸ்ட் ஹஸ் பீன் கவர்ட். பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டடிங் ரிலேஷன்ஸ் பிட்வீன் வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட், ரெவன்யூ எல்லாத்த பற்றியும் படிப்பீங்க. இப்படி பிரேக் ஈவன் காஸ்ட்ன்றது நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு சொல்கிற மாதிரி பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ன்றதுல வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் ரெவன்யூ எல்லாத்தையுமே படிப்பீங்க. சரியா? ஜென்ரலி கம்பெனி வந்து லோ ஃபிக்ஸட் காஸ்ட், லோ பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார் சேல். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 0வாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்கலி ப்ரோக்கப் பண்ணது வந்து சேல் ஆஃப் த ப்ராடக்ட் அது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நம்ம வந்துடுறோம். ஸோ எந்த கம்பெனி வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட வேல்யூ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ ஸோ அந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், ஹேவ் டு பி சேல் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிரேக் ஈவன் என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் அதில் இருக்கும்? ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஆல்வேஸ் நோன் அஸ் ஓவர் ஹெட் காஸ்ட். It occurs after the decision of economic activity. The taken costs are directly related to the level of production. But the quality of the product, fixed costs include not limited like interest, tax, salary, rent, depreciation costs, labor cost, energy costs. These costs are fixed no matter how much you sell. இப்போ நான் எவ்வளோ ஒரு பில்டிங் வச்சு ஒரு வாடகை கொடுத்துட்ருக்கேன், நான் எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, இல்லை எவ்வளோ விற்றாலும் சரி, எவ்வளோ வாங்கினாலும் சரி, வாடகை கூடுமா குறையுமா? மாறாது இல்லையா? ஸோ தோஸ் காஸ்ட் ஆர் ரெண்ட் அப்படின்னு எடுத்துங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்ன்றது என்னென்னா நான் என்ன லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுறனோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த செலவு கூட குறையும். இப்போ நான் நிறைய ரா மெட்டீரியல் வாங்கினேன்னா நிறைய செலவாகும். பேக்கேஜிங் நிறைய பண்ணேன், ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராடக்ட் அப்படின்னா, இல்லை எனக்கு வண்டிக்கு நிறைய ஃபியூவல் போடுறேன் வண்டியில் பொருள் எடுத்துகிட்டு வரதுக்காக அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் வேரியபிள் காஸ்ட் பேஸ்ட் அப்பான் மை ப்ரொடக்ஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் அப்படின்றது என்னென்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸில் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸஸ் பிட்வீன் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா. ஸோ வேரியபிள் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து 60 ரூபா அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆஃப் த ப்ராடக்ட் வந்து 25. தென் கான்ட்ரிபியூஷன் மார்னிங் ஆஃப் த ப்ராடக்ட் என்னென்னா 100 - 60
The 40 represent revenue collected over the fixed cost. The calculation of contribution margin is fixed costs are not considered. இங்கே வந்து என்ன பண்ண மாட்டோம், ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுவோம். இங்கே 25 ரூபாய் இருந்தது இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கன்சிடர் பண்ணாமல் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். இதுவரைக்கும் உங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.